Conversion of octal number system to hexadecimal number system. So octal number system pathina base 8 system, hexadecimal pathina base 16 system. So in order to convert octal to hexadecimal number system, we need to follow two steps. So first step pathina, find binary equivalent of each digit of an octal number. So octal to hexadecimal direct one step kadiyadhu, two steps irukku. So first step pathina each octal number kume each digit of an octal number ku vandu binary equivalent vandu neenga find out pannum. Next step pathina make combination of 4 bits from right to left. Kedachirukka answer first step la kedachirukka answer vandu make combination of 4 bits edula edutha right la irundhu left neenga pannum and write hexadecimal equivalent. adukku hexadecimal equivalent eludiningna ungalku octal to hexadecimal convert aidum. So octal number நீங்க பார்த்தீங்கன்னா 56 இங்க கொடுத்திருக்காங்க. இத வந்து hexadecimal கன்வர்ட் பண்ணனும். சோ நம்ம கொடுத்திருக்க octal number அப்படி தனியா எழுதிக்கலாம். So first step என்ன பார்த்தோம்னா convert each digit of a octal number. So 5 and 6 செப்பரேட்டா வந்துட்டு to binary in group of 3 bits. So 3 bits அப்படின்றனால இங்க நான் வந்து ஒரு 3 arrow மென்ஷன் பண்ணிடுறேன். So binary equivalent வந்து நீங்க ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா powers of 2 ல நீங்க எழுதுங்க. So நான் இங்க மென்ஷன் பண்ண போறது 1 2 4 இங்க மறுபடியும் பாத்தீங்கன்னா 1 2 4. இந்த 1 2 4 எப்படி வந்தது அப்படினு பாத்தீங்கன்னா powers of 2 2 raised to power 0 அதோட வேல்யூ 1 2 raised to power 1 வந்து அதோட வேல்யூ 2 2 ஸ்கொயர் னா 4 2 கியூப் னா 8. பட் இங்க வந்து நம்ம வந்து group of 3 bits தான் சொன்னோம். each octal நம்பருமே நீங்க பாத்தீங்கன்னா to binary in group of 3 bits. so அதனால தான் பாத்தீங்கன்னா 1 2 4. so இந்த 1 2 4 நீங்க பாத்தீங்கன்னா ரைட்ல இருந்து லெஃப்ட்ல தான் நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். So இது வந்து ரொம்பவே சிம்பிளான மெத்தட். இது powers of 2 ல அதோட வேல்யூஸ் நம்ம இங்க எழுதிருக்கோம் 124 124 னு எழுதிருக்கோம். each octal நம்பருக்குமே நீங்க பாத்தீங்கன்னா each digit of an octal நம்பருக்குமே 3 bits வந்து பண்ணனும். சோ இந்த நம்பர்ஸ் ஏன் எழுதிருக்கோம்னு பாத்தீங்கன்னா இத நீங்க சம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5 கிடைக்கும். இங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இத சம் பண்ணீங்கன்னா 6 கிடைக்கணும். அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் நீங்க எடுக்கணும். சோ எந்தெந்த காம்பினேஷன் நீங்க எடுக்கறீங்களோ அதுக்கு நேரா 1 போடணும். எதெல்லாம் நீங்க இக்னோர் பண்றீங்களோ எதெல்லாம் எடுக்கலையோ அதுக்கு நேரா நீங்க 0 போடணும். இப்போ நீங்க 5 இருக்கு. எதை ஆட் பண்ணா 5 கிடைக்கும்? 4 யும் 1 யும் 4 யும் 1 யும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 5 கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னா 4 யும் 2 யும் ஆட் பண்ணா 6 கிடைக்கும். சோ நம்ம இங்க யூஸ் பண்ணது 4 and 1 அதுக்கு நேரா 1 போட போறோம். இந்த 2 யூஸ் பண்ணல சோ 0 போடுறோம். இங்க 4 and 2 மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். நான் அதுக்கு நேரா 1 போடுறேன். இந்த 1 நம்ம யூஸ் பண்ணல சோ 0. So first step என்ன சொல்லிருந்தான்னு பாத்தீங்கன்னா each digit of an octal numberவே பாத்தீங்கன்னா to binary in group of 3 bits. so binary நம்ம கன்வர்ட் பண்ணிருக்கோம். so second step என்ன பண்ணோம் make combination of 4 bits இது வந்து காம்பினேஷன் பண்ணனும். பட் எங்க இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா ரைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1 2 3 4. so இதுக்கு ஒரு நான் பாக்ஸ் போடுறேன். இது வந்து ஒரு 4 bit. இங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 தான் இருக்கு. ரிமைனிங் 2 வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்காக நான் இங்க வந்து 0 மென்ஷன் பண்றேன். so இங்கேயும் பாத்தீங்கன்னா 4 bits ஆயிடுச்சு. So நம்ம வந்து ரைட்ல இருந்து லெஃப்ட் நம்ம கால்குலேட் பண்ணோம். 4 bits நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து hexadecimal equivalent ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா octal to hexadecimal வந்து கன்வர்ட் ஆயிடும். So இந்த 4 bits நம்ம எடுத்தோம் பாத்தீங்கன்னா combination of 4 bits. இதுக்கு வந்து hexadecimal equivalent வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இதுக்கும் பாத்தீங்கன்னா powers of 2 வந்து அதோட வேல்யூ அசைன் பண்ண போறோம். So இது வந்து ரைட்ல இருந்து ஆரம்பிக்கணும். So நான் இங்க 1 2 4 8. So each bitக்குமே நான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். இங்க நீங்க பாத்தீங்கன்னா 1 இதுக்கு வந்து 2 இதுக்கு வந்து 4 இதுக்கு வந்து 8. இந்த 1 2 4 8 எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இங்க சைடுல எழுதிருக்கோம் பாருங்க. powers of 2 தான் வந்து இங்க நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் எப்பவும் போல இத நீங்க மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணனும். 0 * 8 என்னது 0 plus 0 * 4 என்னது 0 plus 1 * 2 என்னது 2 plus 0 * 1 0. சோ இந்த காம்பினேஷனுக்கு ஆன்சர் என்னது கிடைச்சிருக்கு பாருங்க 2 கிடைச்சிருக்கு. இதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா 1 * 8 8 plus 1 * 4 4 plus 1 * 2 2 plus 0 * 1 0. So இதை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 8 plus 4 12 12 plus 2 பாத்தீங்கன்னா 14. இங்க வந்து 2 கிடைச்சிருக்கு. இதுக்கு வந்து hexadecimal equivalent பண்ணி பாத்தீங்கன்னா so hexadecimal வந்து base 16 நம்ம பார்த்தோம். டோட்டலா வந்து 16 symbols பார்த்தோம் 0 to 9 and then நீங்க பாத்தீங்கன்னா a to f ஓட ஈக்குவலன்ட் வேல்யூஸ் நீங்க பாத்தீங்கன்னா 10 க்கு வந்து a நீங்க போடணும், 11 க்கு வந்து b, 12 க்கு வந்து c, 13 க்கு வந்து d, 14 க்கு வந்து e, 15 க்கு வந்து f. இங்க நீங்க பாத்தீங்கன்னா 2 க்கு வந்து as it is 2 தான் போடுவீங்க. இந்த 14 க்கு என்ன மென்ஷன் பண்ணனும்? இங்க e கொடுத்திருக்காங்க. சோ இத ஈக்குவலன்ட் hexadecimal வேல்யூ. சோ octal to hexadecimal இந்த மாதிரி தான் நீங்க கன்வர்ட் பண்ணனும். So combination of 4 bits தனியா தான் நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி வச்சிருக்கோம். ஃபைனல் ரிசல்ட் வந்து hexadecimal equivalent வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். So one வீடியோ வாட்ச் பண்றேன். இந்த 2 क्वेश्चंस நீங்க சால்வ் பண்ணி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. So octal to hexadecimal conversionக்கு இந்த 2 steps தான் நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம். Thank you so much for watching this video.